ஜமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜமா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழு ஆர் ஒரு சங்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தில் பர்டிகுலராக தெருக்கூத்து குழு, அதாச்சும் ஒரு தெருக்கூத்து ஜமாவோட கதை தான் இந்த மொத்த படமே. ஹாய் கைஸ், இன்றைக்கி பாரி இளவழகன் எழுதி இயக்கி அவரே இந்த படத்தோட ஹீரோவாக நடித்து மற்றும் அம்மு அபிராமி சேத்தன் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நடித்து இசைஞானி இளையராஜோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஜமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் மற்றும் இந்த மொத்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு, முக்கியமாக நம்ம கிராமங்களில் தொலைச்சிட்டு இருக்கிற தமிழர் பாரம்பரியங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்குது. இப்போ நானே டிவியில் ஒரு தெருக்கூத்து வருது அப்படின்னா டக்குன்னு சேனல் மாற்றிடுவேன். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு இருக்குது, எவ்வளோ மக்களோட வாழ்வாதாரம் இருக்குது, முக்கியமாக அது எவ்வளோ பெரிய கலை அப்படிங்கிறது எனக்கே இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தன்னோட அப்பா ஆரம்பித்த ஜமாவை இப்போ நம்ம ஹீரோ திருப்பி அவர் ஓன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட்டு அவரை எந்தவித பெரிய ரோலையும் எடுத்துக்கவே விட மாட்டாங்க அந்த ஜமாக்குள்ளே. ஸோ அதெல்லாம் மீறி அவர் இந்த ஜமாவை எப்படி ஓன் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சிம்பிள் ஒன்லைன். படத்தில் வர ஹீரோ கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பெண் வேடமிட்டு நடிக்கிறதுனால பொதுவாகவே அவரோட உடல் மொழியில் ஒரு பெண்ணோட நளினம் அப்படிங்கிறது காணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் படத்தில் வர விஷால் மாதிரி அதை அந்த ஹீரோ செம்மையாக போர்ட்ரே பண்ணிட்டாரு. ஒரு படத்தோட ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித மேஸ்குலினிட்டியும் தேவையில்லை அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த கேரக்டர் வந்தாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ சாமிங்காக, சொல்லப்போனால் அந்த பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஃபேஸில் ஒரு எப்பயுமே ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு அந்த கேரக்டரை புஷ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது யார் இவ்வளோ செம்மையாக டைரக்ட் பண்ணிட்டு இவ்வளோ செம்மையாக நடிக்கிறானே, யார் இந்த பாரி இளவழகன் அப்படின்றத இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஒரு பக்கம் ஹீரோ அப்படின்னா இன்னொரு பக்கம் சேத்தன் ஆல்ரெடி விடுதலை படத்தில் ஒரு செம்ம டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் அதுக்கு ஒரு படி மேலேயே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா படத்தில் பாதி சீன் பாரி இளவழகன் சீன்னா, பாதி சீன் சேத்தனோட சீன் தான். அவ்வளோ சூப்பராக அந்த தெருக்கூத்து சீனாக இருக்கட்டும், சாதாரண சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேரை தாண்டி அம்மு அபிராமியோட கேரக்டர் எழுதப்பட்ட விதத்திலேயே அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தாங்க. நிறைய சீனில் ஒரு சுயமரியாதையோட சம்மடா இந்த பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதில் வர சீன்ஸாக இருக்கட்டும், தன்னோட அப்பாவையே எதிர்த்து பேசிட்டு ஹீரோட வீட்டுக்கு போகிற சீன்லாம் பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இந்த மெயின் கேரக்டர்ஸை தாண்டி சேத்தனோட ஒய்ஃபாக வரவங்க, ஹீரோட அம்மாவாக வரவங்க, ஒரு பொண்ணு டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் எப்பயுமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார் அவராக இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டருமே பார்க்க அவ்வளோ யூனிக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதுவாக ரொம்ப சூப்பராகவே எழுதியிருந்தாங்க, காட்சியும் படுத்தியிருந்தாங்க. படத்தில் ஒரு லவ் போர்ஷன் மேலோட்டமாக இல்லாமல் அதுக்கு ஒரு சாலிடான பேக் ஸ்டோரி இருந்தது, பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கும் மேலே இளையராஜாவோட இசை அப்படிங்கிறது இந்த படத்தை இன்னும் ரொம்ப மென்மையாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் மட்டும் இல்லை, இந்த படம் மொத்தமாகவே டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லா கேரக்டர்ஸோட ஸ்டார்ட்டு, அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், படத்தில் வர தெருக்கூத்து சீன்ஸாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எந்த குறையுமே சொல்ல மாட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட எந்த கேரக்டர்ஸுக்குமே செகண்ட் ஹாஃபில் ஒரு ப்ராப்பரான எண்டிங்கே கிடையாது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த 4 லட்சம் ஏமாத்திடுற சீன்லலாம் ஹீரோ எதுவுமே எதிர்த்து பேசின மாதிரியே தெரியாது. 4 லட்சம் போயிட்டு அவங்க வீட்டோட நிலம் போயிடுச்சு, அதுக்கு எதுவுமே ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார். அப்படியே அந்த சீன் கடந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மாட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அவங்க அம்மா அழுதுட்டு டக்குன்னு அவங்க அம்மா இறந்து போயிடுற மாதிரி காட்டிடுறாங்க. அம்மு அபிராமியோட லவ் பொசிஷன்ஸும் டக்குன்னு அப்ரப்டாக கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு 45 மினிட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் போகுது. அந்த 45 மினிட்ஸ் அந்த படத்துக்கு தேவையே இல்லை, ஒரு 20 மினிட்ஸுக்கு ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப வளவலான்னு இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே. ஃப்ளாஷ்பேக் மொத்தமாக முடிஞ்சு வரத்துக்குள்ளேயே ரொம்ப ஒரு டயரிங் ஒன்றா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நினச்சிருந்தா கூட படத்தை அடுத்த கட்டத்துக்கு ஒரு டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அதுக்கப்புறமே வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு பெருசாக ஒரு பீக்குக்கு போயே இல்லை படத்தோட கிராஃபு. ப்ரீ கிளைமேக்ஸில் ஹீரோ கொஞ்சம் தேவியாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அதுக்கு மக்கள் எல்லாருமே அழுகுறாங்க. ஒரு கட்டத்தில் படத்தோட வில்லன் சேத்தனுமே வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. அதெல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் வந்து மனம் திருந்தி ஏதோ ஒரு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா கூட பரவாயில்ல. பட் அந்த கேரக்டரும் டக்குன்னு அழுகுது, டக்குன்னு இறந்து போயிடுது, டக்குன்னு அந்த சீனையும் முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த சீனில் பெருசாக ஒரு ட்ராமாவே க்ரியேட் ஆகாதப்போ அதுக்கு அடுத்த சீனில் ஹீரோ வந்து ஒரு பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. படத்தோட அந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சு வர சீன் அப்படிங்கிற மாதிரி இப்போ காண்டாரா படத்தில் கடைசியாக வந்து ஹீரோ ஆடுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சீனு.
ஸோ அந்த சீன் என்ன தான் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அந்த ஆள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இளையராஜா செம்மையாக மியூசிக் போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி எந்த ட்ராமாவே பெருசாக எடுபடாதனால அந்த சீன் ரொம்ப சப்புன்னு தான் போய் முடிஞ்சிட்டு அட்லீஸ்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸை இன்னும் பக்காவாக ரைட் பண்ணி இன்னும் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு காண்டாரா லெவலில் பேசப்பட்டிருக்கும். காண்டாராக்கு இணையாகவே பேசப்பட்டிருக்கும் கண்டிப்பாக தமிழில். நல்ல ஒரு அழகான ஸ்டார்ட்டு, நல்ல ஒரு அழகான கேரக்டர்ஸு, பட் எண்டில் நிறைய வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.